ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். அதுக்கான வீடியோஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன அப்படின்னா அறநூல்கள் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம டெஸ்ட்டுக்கு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது தமிழின் தொன்மை அப்படிங்கிற அந்த தலைப்பு பார்க்க போகிறோம். அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நியூ புக்ஸில் தான் இருக்குது. தமிழின் தொன்மையில் வாட்டர் ஸ்டடி நான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் கவர் ஆகக்கூடிய வளர்த்தமிழ் அப்படிங்கிற அந்த தலைப்பை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வளர்த்தமிழும் அதே போல் 7th கவர் ஆகக்கூடிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ் 6th வந்து உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இது 8 பேஜ் நம்பர் 8ல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உரைநடை தான். ஸோ உரைநடை பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வாட்டர் ஸ்டடி எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். வாட்டர் ஸ்டடியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்கும்போது அதை வந்து நான் கிளியராக வந்து சொல்லிடுவேன். நியூ புக்கில் இருக்கா ஓல்ட் புக்கில் இருக்கா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ எந்த புக்ஸில் இருந்தாலும் அதை நாங்கள் கம்பைல் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் PDF கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி அதே போல் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல் 7ல் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இயல் 7ல் வந்து ஒரு 10-11 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டோட ஒவ்வொரு கொஷின்லையுமே ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த எழுதக்கூடிய டெஸ்ட் 3ர்டில் ஒரு டெஸ்ட் ஷெடியூலில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஏற்கனவே நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அறநூல்களுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸும் வந்து ஒரே டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டாப்பிக்கும் நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து நிறைய வருது. ஸோ அதனால் வந்து நான் அந்த 3 டாப்பிக்கை 2 டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கும் 3rd டாப்பிக்கும் வந்து ஒரு டெஸ்ட்டில் வரும். அதே போல் 2வது டாபிக் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட். சரிங்களா? அந்த தமிழின் தொன்மை பழமை அந்த 3 டாபிக்ஸில் தமிழின் வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து 3 டாபிக் உங்களுக்கு வந்து நான் வாட்டர் ஸ்டடியில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அந்த 3 டாப்பிக்கு அந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 3 டாப்பிக்கும் நான் 2 டெஸ்ட்டாக பிடிச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இயல் 7ல் உங்களுக்கு 10 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு இயல் 7க்கு மட்டும் உங்களுக்கு 11 டெஸ்ட் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து அதில் கவர் ஆகக்கூடிய தமிழின் தொன்மை அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ வளர்தமிழ். ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் பை லைன் விடாமல் தான் படிக்கணும். ஸோ புக்கு வந்து இருக்கிறதே நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் ரொம்ப கம்மி இயல் 7 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இருக்கக்கூடிய அந்த நுழையும் முன்னும் நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு டாபிக்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஸோ மூத்த மொழி என்று அழைக்கப்படும் மொழி, அதுக்கப்புறம் மிகவும் இளமையான மொழி, எளிமையான மொழி, இனிமையான மொழி, வளமை, இதெல்லாமே வந்து தமிழின் தொன்மையில நம்ம பார்க்கலாம். அப்போ தமிழுக்கான பெருமை வந்து தமிழ் வந்து எளிமையான மொழி, இனிமையான மொழி, வளமையான மொழி, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. அப்போ மொழி காலத்திற்கேற்ப என்ன ஆகுது? மாறுபடுவது. ஸோ இது எல்லாமே வந்து நுழையும் முன்ன நம்ம தமிழோட சிறப்பாக வந்து சொல்லிடுறாங்க. அடுத்தது நிலைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பதும், அதை நினைச்சாலே வந்து தேனு கூட நம்ம சாப்பிட்டாதான் வந்து இனிக்கும். ஆனால் தமிழை வந்து நம்ம நினைக்கும் போதே நம்மள மனதில் வந்து இனிக்கும். அதே போல நம்ம வாழ்வை செழிக்க வைப்பதும் தமிழ் மொழி தான். உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குவது தமிழ் மொழி. அப்போ உலக செம்மொழிகளுள் சிறந்து விளங்கும் மொழி அது செம்மொழிகளுள் ஒன்று அப்படின்னு கேட்டாலும் நம்ம அதை வந்து தமிழ் மொழி தான் சொல்லணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி சிறப்புகளில் ஒன்று வந்து எதுனா மொழி தான். அப்போ மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கான் அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடுறதுக்கான ஒரு முக்கிய கூறா இருக்கிறதும் இதுதான் மொழி அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்து மனிதரை வந்து மற்ற உயிரினங்கள்ல இருந்து வேறுபடுத்தி மற்றும் அதை வந்து மேம்படுத்தி காட்டுவது அதான் மொழி தான். அப்போ உயிரினங்கள் வந்து பேசாது, மொழி இருக்கனால தான் மனுஷன் வந்து மற்ற உயிரினங்கள்ல இருந்து அது வேறுபட்டு இருக்கான். அதனால தான் அவனை வந்து 6 அறிவு உடையவன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த மொழி நம்ம சிந்திக்கிறதுக்கு உதவுது, சிந்தனையை வெளிப்படுத்த உதவுகிறது, அப்புறம் கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது மொழி. மொத்தம் எத்தனை மொழி வந்து உலகத்தில் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுது. நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. சில மொழிகளில் மட்டுமே ஒரு சில மொழிகளுக்கு பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவமும் இருக்கும், எழுத்து வடிவமும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்க வகையில் தமிழ் மொழிக்கு 2மே இருக்கு. அடுத்து உலக மொழிகளில் வந்து இலக்கணம், இலக்கியம் இந்த 2மே பெற்று திகழக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தா இந்த 6000 மொழிகளில் ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டு இப்போ தமிழ் மொழிக்கு நம்மளுக்கு இலக்கணம் கிராமர் இருக்கு, இலக்கியம் செயல்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் இந்த 2மே இருந்து திகழக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிடத்தக்க மொழிகள் தான் இருக்கு. அதுல வந்து செம்மையான மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா
தமிழ் மொழி வந்து இலக்கணமும் இருக்குது, அதுக்கு இலக்கியமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மொழிகளில் ரொம்ப செம்மையான மொழி, பழமையான மொழி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மொழி தான். ஸோ இந்த தமிழ் மொழி வந்து அதனால தான் இதுக்கு வந்து செம்மையான மொழி, செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே இருக்குது, இலக்கண கூறுகளும் இருக்குது, இலக்கிய வளமும் அதில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து செம்மொழி. செம்மொழி பிரித்தெழுதுக்கு அப்படியெல்லாம் செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பண்பு தொகை இலக்கண குறிப்பு, அதுவுமே பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க, பிரித்து அங்கே எழுதிக்கோங்க, இலக்கண குறிப்பும் கூடவே எழுதிக்கோங்க. அடுத்து இந்த மொழியை வந்து நம்ம 2 வகைப்படுத்தலாம், சரிங்களா? ஸோ மொழியின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண வகை, இலக்கிய வகை அப்படின்னு 2 வகை சொல்லலாம். ஸோ அந்த மொழி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. எதனால் அந்த தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல ஓசை இனிமை இருக்கு, சொல் இனிமை, பொருள் இனிமை, இது எல்லாமே கொண்டுவை. அதுதான் சொல் பொருள். அதாவது தமிழோட 3 வகை நம்ம சொல்லுவோம்ல, இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயல் இருக்கும், அதில் இசை, நாடகம் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தா பாரதியார். அதை வந்து இவர் இந்த வரிகளில் வந்து அதை சொல்லியிருந்திருப்பார், தமிழின் இனிமையை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் அப்படிங்கிற வரிகள் பாடியவர் யாருன்னா பாரதியார். பல மொழிகள் கற்ற கவிஞர் அப்படின்னு கேட்டாலும் யாரு? பாரதியார் தான். ஸோ இப்போ இந்த வரிகளை கொடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னு உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கூறு வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மொழியோட இனிமையை வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு, அதுவும் பார்த்துக்கணும். இப்போ இந்த வரிகளில் தமிழோட பெருமையை சொல்லியிருக்காளா, இல்லை வந்து அது பழமையான மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இனிமையை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மூத்த மொழியாக திகழ்வதும் தமிழ் மொழி தான். ஸோ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் இயல்பெல்லாம் எங்கள் தாய். அப்போ இன்னைக்கு தான் தோன்றுச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மூத்த மொழி வந்து விளங்குறது அப்படின்னு பார்த்தா அது எங்கள் தமிழ் மொழி தான். அப்படின்னா அதையுமே கூறினது யார் அப்படின்னு பார்த்தா பாரதியார் தான் கூறியிருப்பாரு. அப்போ இந்த வரிகளை கொடுத்து இதோட யார் கூறினவங்க, யார் இதோட ஆசிரியர் யாரு, இந்த வரிகள் வந்து யாரால பாடப்பட்டது அப்படின்னு கேட்டா நம்ம யாரை சொல்லும்? பாரதியார். ஸோ இந்த வரிகள் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ் ஒரு மூத்த மொழி அப்படின்ட்டு. அடுத்து சாலைகள் தோன்றிய பிறகுதானே சாலை விதிகள் வரும். அதே போல எது தோன்றதுக்கு அப்புறம் இலக்கணம் வரும்? இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இலக்கியத்தில் வந்து எப்படி கிராமஸை யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும், அப்போ வந்து இயைபு எங்கே வரணும், அணியை வந்து அந்த இலக்கணத்தை அழகு பண்ணுறதுக்கு வரணும். அப்போ அது மாதிரி அப்போது எது முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சீராக அமைக்கிறதுக்காக தோன்றினது தான் இலக்கியம், அதாவது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு தோன்றது எது? இலக்கியம். ரெண்டாவதாக தோன்றது அதுக்கான ரூல்ஸ், இலக்கண விதிகள் வந்து தோன்றியிருக்கு. ஸோ தமிழில் நம்மளுக்கு கிடைச்ச மிக தொன்மையான நூல் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் தான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து ஸோ இதனால் வந்து நம்ம தமிழ் என்னன்னு சொல்கிறோம்? மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எளிய மொழி. தமிழ் வந்து ரொம்ப ஈஸி, பேசுறதுக்கும் ஈஸி, எழுதுறதுக்கும் ஈஸி. அப்போ தமிழ் மொழி வந்து பேசவும் படிக்கவும் எழுதவும் முகந்த மொழியாக இருக்கிறது. அது எப்படி வந்து அந்த எழுத்துக்கள் வந்து செய்யறது அப்படின்னு பார்த்தோன்னா உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவதே உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர் கூட்டல் மெய் நம்மளுக்கு என்னவா கிடைக்குது? உயிர்மெய் எழுத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது. உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக நம்ம ஒழிக்கலாம். அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அமுது, இதில் வந்து உயிரெழுத்து இருக்குது, அதே போல் வந்து மெய் எழுத்து இருக்குது, உயிர் மெய் எழுத்து இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு அமுது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மளுக்கு சேருதுங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து உயிரும் மெய்யும் சேர்வதால் ஏற்படக்கூடிய ஒரு ஓசை தான் வந்து தமிழ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் மொழி வந்து 2 வகையாக எழுத்துக்களை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வளஞ்சுழி எழுத்துக்கள். அப்போ தமிழில் உள்ள எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு கேட்டால் 2 வகை. ஒன்று வளஞ்சுழி எழுத்துக்கள், இன்னொன்று இடஞ்சுழி எழுத்துக்கள். இதில் எது அதிகமான எழுத்துக்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமான கொண்டது. அதனால தமிழ் எழுத்துக்கள் என்ன பெரும்பாலும் என்னதான் இருக்கு அதுல? வளஞ்சுழி. ஏன்னா பாத்தீங்கன்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞ, இந்த 5 எழுத்துக்களும் வளஞ்சொலி. இப்போ வளஞ்சொலியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டாலும் எழுத தெரியணும், 5. அது என்னென்ன எழுத்துக்களும் எழுத தெரியணும். இப்போ இதில் ஆட்மேனாக கேட்கலாம். இப்போ ஒரு 3 கொடுத்துட்டு 4வதாக வந்து டா வந்து கொடுத்தாங்க, அப்போ அது வந்து வளஞ்சொலியில் எது இல்லை அப்படின்னா இப்போ டாங்கிறது இல்லாததாக வரும். ஸோ அப்படியும் அவங்க கேட்கலாம். இளஞ்சொலி எழுத்துக்கள் மொத்தம் 3. இதில் வரக்கூடியது டா, யா, லா. அப்போ இது இடஞ்சொலி எழுத்துக்கள், இது வளஞ்சொலி. அப்போ தமிழில் எழுத்துக்களில் அதிகமாக வரக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தா வளஞ்சொலி. இப்போ பெரும்பாலும் என்ன எழுத்துக்கள் தான் அமைந்துள்ளது? வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் அமைந்துள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து நீங்கள் படிக்கவும் செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து எந்த நூலில், அதாவது எந்த இலக்கியத்தில் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டது. தமிழ் எங்கே பயன்படுத்தப்பட்டது? தொல்காப்பியம். அதே போல் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை சிலப்பதிகார நூலில் தான் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை அப்பரோட தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த வார்த்தை எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அதே போல் வந்து இதுக்கான மேற்கோள்கள், அப்போ அந்த லைனும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஸ்டினும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, தமிழின் கிளவியும் அதனோடற்றே அப்படிங்கிற அந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்போ எந்த நூலுக்கானது அப்படின்னு கேட்கலாம். இதில் பயன்படுத்தப்பட வார்த்தை என்ன அப்படின்னு இங்கே பாருங்க, தமிழ் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ தமிழ்ங்கிற வார்த்தை முதல்ல பயன்படுத்துறது தொல்காப்பியம். அதே போல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இருநீர் கருதினை ஆயின், இது வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் எந்த காதை நம்பரை கொண்டு நீங்கள் பார்த்துக்கணும். 165வது லைனில் வந்து இடம்பெற்றிருக்கு. வஞ்சி காண்டத்தில் அது வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அப்போ இந்த லைனை கொடுத்துட்டோம், அது வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழன் அப்படிங்கிறது தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பரோட தேவாரம், அதோட வரிகளும் கொடுத்துருக்காங்க, லைன் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது முதற்கொண்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது தமிழ் வந்து ஒரு சீர்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. சீர்மை என்பது அப்படிங்கிறதுனா ஒழுங்குமுறை, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு ஒரு டெஃபினிஷனாக ஒரு ரூல் வச்சிருக்கோமோ, அதே போல எழுவாய் பயனிலை தொடக்கை இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீர்மை முறை வந்து அதில் இருக்கு. ஸோ பல வகை இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து 2 திணைகளை வந்து சொல்றாங்க. ஸோ மொத்தம் எத்தனை திணை வகை தமிழில் இருக்கு? 2 திணை வகை இருக்கு, உயர்திணை மற்றும் அக்ரிணை. இப்போ அந்த உயர்திணை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுவோம்? அக்ரிணை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுவோம்? ஸோ அக்ரிணை, ஸோ உயிருள்ளதை வந்து நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே அதுக்கு நான் இலக்கண குறிப்பு இங்கே கொடுக்கல, அந்த 2 வகைகளை சொல்லியிருக்காங்க, உயர்திணை அக்ரிணை. அது மூல உயர்திணையோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். உயர்திணைக்கான எதிர்ச்சொல் வந்து தாழ்திணை அப்படிங்கறத அமைஞ்சிருக்கணும். ஆனா நம்ம அதை என்ன மாத்தி சொல்றோம் அப்படின்னா, அல் கூட்டல் திணை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். அக்ரிணையோட பிரிப்பு முறையை நீங்க பார்த்துக்கணும். அக்ரிணையோட பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டா, அக்ரிணையை நீங்க எப்படி பிரிக்கணும்? அல் கூட்டல் திணை அப்படின்னு தான் பிரிக்கணும். அக்ரிணை, உயர்திணை, அக்ரின்னு பார்த்தோம். அந்த அக்ரிணையை வந்து நம்ம எப்படி பிரித்தெழுதுக பண்ணலாம்னா அல் கூட்டல் திணை. இது உங்களுக்கு பிரித்தெழுதுகளையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த உயர்திணைக்கூட எதிர்ச்சொல் என்னன்னா அக்ரிணை. இது உயிருள்ளது, இது உயிரற்றது. அப்போ உயர்திணையோட எதிர்ச்சொல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? அக்ரிணையா சொல்றோம். ஆனா ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அக்ரிணையா சொல்லியிருக்க கூடாது. அதோட எதிர்ச்சொல் வந்து உயர்திணை அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வந்து தாழ்த்திணை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தாழ்த்திணை என்று கூறாமல் நம்ம என்னன்னு சொல்றோம்? அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அக்ரிணைக்கான இப்போ பொருள் என்ன? அல் கூட்டல் திணை, அது அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அதனால அந்த பெயரா வந்து தாழ்த்திணைன்னு சொல்லாம அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பெயர் காரணம். அதே போல பாகற்காயோட பிரித்தெழுதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, பிரிப்பு முறையும் பார்த்துக்குங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், தப்பாக பிரிச்சிடக்கூடாது. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதுதான் பாகற்காய். ஸோ இப்போ வந்து பாகற்காயோட சுவை வந்து கசப்பு, ஆனால் கசப்புங்கிறத கூறாமல் இனிப்பு அல்லாத காய், அதுதான் பாகு அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம். அல்லுனா அல்லாத, அப்போ இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்படின்னாலும் அதுக்கு என்ன பொருள் தான்? கசப்பான காய் அப்படிங்கிறதா பொருள். அப்போ டைரெக்டாக கசப்புன்னு சொல்லாமல் அவங்க சுற்றி வளைச்சு இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பாகற்காய் அப்படின்னா அந்த பெயர் காரணம் முதற்கொண்டு. இதனாலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெயர்கள் வந்து அமைஞ்சிச்சு தமிழ் மொழியில அப்படின்னு பெயரிடும் முறையும் சொல்றாங்க. அதனால தமிழ் மொழி வந்து சீர்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் மொழி வந்து வளமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் பார்த்தீங்க நம்ம தமிழ் மொழியில் தொல்காப்பியம், நன்னூல், இது ரெண்டும் என்ன நூல்? இலக்கண நூல். முதல்ல வந்து தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தா வந்து தொல்காப்பியம். சரிங்களா? அப்போ நன்னூல் இலக்கண நூல் தான். அப்போ இது ரெண்டும் என்ன கேட்டகரியில் வருதுன்னா, இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் அப்படின்னு சொல்ல தெரியணும். அதே போல பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, இது ரெண்டுமே வந்து எதில் வருது? ஸோ 8 தொகை மிகுந்த ஆகிய சங்க இலக்கியங்கள், 8 தொகை 10 பாட்டு, இது ரெண்டுமே எது? இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். நம்ம பார்த்தோம்ல 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு, அதுக்கு கீழே நான் இன்னொன்று கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். தமிழ் நூல்களை வந்து 14 மேற்கணக்கு கீழ்கணக்கு, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வர்றது 8 தொகை 10 பாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார்லாம் அறநூல்களில் வருது. இது நம்ம பார்த்தாச்சு, 9 நூல் வந்து பார்த்துருப்போம். திருக்குறள், நாலடியார் அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ திருக்குறள், நாலடியார்லாம் எந்த கேட்டகரியில் வருது? அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் எதில் வருது? காப்பியங்களில் வருது. இப்போ நம்ம பார்த்த கேட்டகரிஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம். எதெல்லாம் வந்து கிராமர் புக்ஸ் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம், நன்னூல். அதே போல் வந்து சங்க இலக்கியங்கள்லாம் என்னென்ன சங்கம் பீரியட்ல அப்படின்னு பார்த்தா 8 தொகை 10 பாட்டு. அதே போல வந்து அறநூல்கள்லாம் எதுன்னு பார்த்தா திருக்குறள், நாலடியார். அதே போல காப்பியங்கள்லாம் எதுன்னு பார்த்தா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது காப்பியத்தில் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பொறுத்துக மாதிரியும் கேட்கலாம், எது என்ற நூல் அப்படின்னு பொறுத்துற மாதிரியும் கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வளமை வாய்ந்த மொழி, எல்லாமே இதில் இருக்குது. இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்து சொல்வளமும் இருக்குது. எப்படி சொல்வளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? எல்லா லாங்குவேஜில் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பூவோட நிலைகள், அந்த பூ வந்து மொட்டு வச்சு அது வந்து பூத்து காய்ச்சி வர வரைக்குமே ஒரு பூவுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிற ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க தமிழ் மொழி வந்து சொல்வளம் மிக்கது அப்படின்னு. அப்போ இந்த பூவின் 7 நிலைகளையும் பார்த்துக்கணும். பூவுக்கு மொத்தம் எத்தனை நிலைகள்? 7 நிலைகள். அதில் முதலாவதா என்ன நிலை? அரும்பு. இரண்டாவது நிலை மொட்டு. மூணாவது நிலை முகை. இப்படியும் கேட்கலாம். பூவின் 4வது நிலையின் பெயர் என்ன? 4வது நிலை மலர். பூவின் 7வது நிலையின் பெயர் என்ன? செம்மல். ஸோ இந்த மாதிரியான நிலைகளை கொடுத்தும் அதுக்கு பெயரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையாக ஆர்டராக அந்த நிலைகள் வந்து தெரியணும். ஸோ அப்போ இது முதல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். ஸோ ஆர்டராக அந்த நிலைகளை பறித்து வச்சுக்கணும். ஸோ 7வது நிலைனா 8வது நிலைன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு 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 எழுத்தோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் வரும். அந்த எழுத்துக்கு பல பொருட்கள் வந்து அதுக்கு மீனிங் கொடுக்கும். நம்ம சொல்ல போனால் ஒரு எழுத்துக்கு பல மீனிங் இருக்கும். அதே போல் பல மீனிங் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு எழுத்தோ ஒரு சொல்லாய பொருள் தருவதும் உண்டு. இப்போ இந்த பாருங்களேன், எடுத்துக்காட்டுக்கு மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான். இந்த மா அப்படிங்கிறது ஒரு சொல்லாவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த மா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னலாம் பாருங்கள், எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள். மா அப்படின்னா மரமை குறிக்குது, விலங்கு குறிக்குது, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படிங்கிற இத்தனை பொருளையும் ஒரே எழுத்துல அடக்கு. ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு சொல் கூட இல்லை. இது ஒரு எழுத்து. அந்த எழுத்து என்னவா மாறி இருக்கு? ஒரு சொல்லா மாறி இத்தனை பொருளை வந்து உங்களுக்கு தருது. அப்போ இது உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அப்போ மா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது ஒரு 3 கொடுத்துட்டு இதுல எது வந்து இதுல பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ மா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கங்க. அப்போ மா அப்படிங்கிறது குறிக்கிறது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அதே போல அழைத்தல், துகள், மீன்மை, வயல், வண்டு. அடுத்து தமிழ் வந்து வளர்மொழின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ் வந்து மூத்த தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு வந்து மூத்த மொழின்னு சொல்லுவாங்க, இங்க வந்து மூத்த தமிழ்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் தமிழ் வந்து எதை வெளிப்படுத்துது? இயல், இசை, நாடகம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அதில் இயல் வந்து நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துது. இயல் எண்ணம். அதே போல் வந்து இசை அப்படின்னா உள்ளம். அதே போல் நாடகம் அப்படின்னா உணர்வுல கலந்து நம்மளோட வாழ்வை நிறை குறைகளை சுட்டி காட்டுது. அப்போது இங்கே பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைஃபை மாதிரி போட்டு இப்போ இயல் அப்படிங்கிறது எதை காட்டுது? இயல்னா எண்ணம். அதே போல் வந்து இசை வந்து எதை குறிக்குது? ஸோ இசைனா வந்து உள்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாடகம். ஸோ நாடகம் வந்து உணர்வு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி fill in the blanks மாதிரியும் கேட்கலாம். அதாவது இயல் தமிழ் வந்து டாஸ் வெளிப்படுத்தும், இசை தமிழ் டாஸ் மகிழ்விக்கும், இப்படியே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் கேட்கலாம். ஸோ இப்போ இயலுக்கு வந்து எண்ணம், இசை வந்து உள்ளம், நாடகம் வந்து உணர்வு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தமிழில் வந்து செய்யுள்கள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, புது கவிதைகள் இருக்குது, துளிப்பா இருக்குது போன்ற தமிழ் கவிதையின் வடிவங்கள் பல. இது எல்லாமே வந்து இப்போ செய்யுள் மூலியமாகவும் நம்ம வந்து கவிதைகளை வந்து சொல்லலாம். அதே போல் கவிதையாகவும் சொல்லலாம். புது கவிதையும் நிறைய வந்துருச்சு. துளிப்பாவுங்கிறது இப்போ புதுசாக வந்து ஒரு கவிதை வகை. ஸோ அப்போது கவிதையின் வடிவங்கள் நிறைய பேரை வச்சு அந்த கவிதையை வந்து நம்ம பாடுறோம். துளிப்பாவும் கவிதையின் வடிவங்கள்ல ஒன்று. அடுத்து கட்டுரை, புதினம், சிறுகதை இந்த மாதிரியான உரைநடை வடிவங்கள் இருக்கு. கவிதை வடிவம், உரைநடை வடிவம். அடுத்து தற்போது இப்போ வந்திருக்கிறது வந்து அறிவியல் தமிழ் வந்திருக்கு, கணினி தமிழ் வந்திருக்கு. என்ன மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து தமிழில் வந்து ஃபீல்ட்ஸ்லாம் என்னென்ன? அறிவியல் தமிழ் மற்றும் கணினி தமிழ். அடுத்தது இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ஆல், அரச மரம், மாமரம், பாலமரம், அதே போல் வாழை மரம். இந்த வாழை மரத்தோட இலை பெயர்கள், அதாவது இலையின் பெயர்கள், இந்த மரத்தோட இலைகளை நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம். அதே போல் பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து கீரை, முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். அதே போல் அருகு, அதே போல் கோரைலாம் நம்ம பாய் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் வகை. ஸோ அதனால் அருகம் தான் அருகுன்னு சொல்லியிருக்காங்க. அருகு, கோரை வந்து புல், அதோட இலைகளை வந்து புல்லுன்னு சொல்லுவோம். நெல் வரகெல்லாம் வந்து தாள்னு சொல்கிறோம். மல்லி வந்து இலைன்னு சொல்லக்கூடாது, மல்லி தலைன்னு தான் சொல்லணும். சப்பாத்தி கள்ளி வந்து மடல், தாளை மடல், அதோட இலைகளை, சப்பாத்தி கள்ளியோட இலைகளை வந்து நம்ம மடல்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பெயர்களை ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. அப்போ கமுகு அப்படிங்கிறது பாக்கு, அதோட பாக்கோட இலைகளை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஏதாவது ஒன்று கூட நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை மொழி. ஸோ இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய இது வந்துருச்சு. அதாவது நம்ம இப்போ கலை சொற்கள் வச்சுருக்கோம், ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ பார்த்தோம்னா இணையம்னா அதுக்கு தமிழ் சொல் இருக்குது. முகநூல், புலனம், குரல் தேடல், அதே போல் தொடுபொறி, செயலி, தொடுதிரை இப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சொற்கள் தான். ஸோ இது ஆங்கிலத்தில் இருந்து அப்படியே நம்ம தமிழில் மொழிபெயர்த்த நம்ம கலை சொற்கள்னு சொல்லலாம், இல்லை மொழிபெயர்ப்பு சொற்கள்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம வந்து இலக்கணத்தில் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இதுக்கான வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம்.
ஸோ இதெல்லாமே சும்மா ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க போதும். அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி. ஸோ அறிவியல் தொழில்நுட்பத்தின் மொழி அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகில் எழுதவும், அதாவது இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பத்தின் மொழி அப்படின்னா, இப்போ தமிழ் நம்ம எழுதியிருக்கோம், இப்போ நம்ம இதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம், அது அப்படியே ஃபீட் ஆயிடும். ஸோ இப்போ ஒரு நூலை வந்து அப்படியே நம்ம ஒரு புக் ஃபுல்லாக நம்ம பதிவிடணும் அப்படின்னா கணினி மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நூலை மாற்றிக்கணும். அப்போ மொழியை வந்து கணினியில் பயன்படுத்த வேணும் அப்படின்னா நம்ம அதை என்னவா மாற்றணும்னா எண்களின் அடிப்படையில் மாற்றணும். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஃபீடிங்க்கு நம்ம மாறிட்டோம். இப்போ 1000 வந்து நம்ம கே அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ கே அப்படின்னாலே 1K அப்படின்னாலே அது வந்து 1000 அப்படின்னு. 1000 நம்ம நார்மலாக சொல்கிறோம். இப்போ 2000 2025 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன 2000க்கு 2K அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கம்ப்யூட்டர் மொழி. அந்த மாதிரி தான் தமிழ் மொழிக்கும் நம்ம வந்து அது கம்ப்யூட்டரில் மாற்றணும் அப்படின்னா, அதை கணினி பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழியை கணினியில் பயன்படுத்த, மொழியை பொதுவாகவே கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது என்ன அடிப்படையில் தான் இருக்கணும், எண்களின் அடிப்படையில் தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான கொஷின். சப்போ அந்தந்த எண்களுக்கு அந்த வந்து நம்ம தமிழ் எழுத்தை வந்து சொல்லியிருக்கேன். அப்போ கா அப்படின்னா அப்போ கணினி மொழியில் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், 1 அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஊ அப்படின்னா கணினி மொழியில் 2 அப்படின்னு அர்த்தம். அதே போல் நா அப்படிங்கிறதுக்கு 3, சா 4, இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த எழுத்துக்களுக்கு கணினி மொழியில் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ 9th 10th போயிட்டீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இப்போ அவங்க இயல் ஒன்றுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இது ஃபுல்லாகவே கான் தான் போட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய செயலாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் இயல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கா அப்படின்னு தான் வந்திருக்கும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊ அப்படின்னு தான் வந்திருக்கும். அந்த 1 2ங்கிறது இருக்காது. ஸோ இந்த மொழியில தான் வந்து 10th நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. புக்ஸோட லெசன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போது ஏன் அப்படிங்கிற எழுத்து வந்து என்ன வந்து குறிப்பிடுது அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். இப்படியும் கேட்கலாம். அப்போ அப்படி இல்லை அப்படின்னா 10க்கான கணினி எழுத்து வந்து என்ன, கணினியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா அந்த கா போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இதை போடுறது தான் வந்து அதுக்கான எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நிறைய டைம் டிஎன்பிசியில் உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தான். இந்த வார்த்தைகள், அதாவது முதலை, வெள்ளம், பாம்பு, உழவன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன அதாவது உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி சொல்கிறேன். அதாவது இது வந்து நம்மளுக்கு மெமரியில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஹின்ஸ் இது. ஸோ நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அதை படித்தா, எந்த முறையில் அதை படித்தா அது வந்து ஞாபகத்தில் நிற்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை ஞாபகிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. ஸோ வேளாண்மை அது வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு, அந்த சொல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த வேளாண் அப்படிங்கிறது என்ன, விவசாயம். அப்போ விவசாயத்தில் விவசாயிகள் வந்து கீழே கால் வந்து எங்கே வைப்பாங்க, அந்த சேற்று வயலில் வந்து வைப்பாங்க. அப்போ அந்த சேற்றுக்கு ஈக்குவலாக களி எப்படி இருக்கும், சேறு மாதிரியே இருக்கும் இல்லையா. அப்போது வேளாண்மை அப்படின்னா அது வந்து என்னது, அவங்க அந்த சேத்துல காலை வைக்கும் போது தான் நம்மளுக்கு சாப்பிட அந்த களி கிடைக்கும். அப்போ சேரும் களியும். அப்போ வேளாண்மை கலித்தொகை. அடுத்து உழவர் வந்து நற்றிணை. ஒவ்வொரு உழவர், அதாவது விவசாயியோட வீட்லையும் அந்த திண்ணை வந்து இருக்கும், முன்னாடி அந்த உட்காரத்துக்கான திண்ணை வந்து இருக்கும். ஸோ அப்போ உழவர் அப்படின்னாலே திண்ணை அப்படின்னு அமைச்சுக்கோம். அப்போ நற்றிணை. அடுத்து பாம்பு அப்படின்னா எப்படி போகும், இப்படி வளைஞ்சு குறுகி போகும் இல்லையா. ஸோ பாம்பு குறுந்தொகை. அடுத்து வெள்ளம். இந்த வெள்ளம் வந்து நீங்கள் இது வந்து ஆக்சுவலி அடிக்கக்கூடிய நீரை வந்து குறிக்குது. ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்ற வெள்ளம், எத்தனை வெள்ளம் சாப்பிட்டேன், 10 வெள்ளம் சாப்பிட்டேன். அப்போ 10. அடுத்து முதலை எப்படி போகும், தண்ணியில் பாம்பு மாதிரியே அப்படி வாழை அசைச்சு குறுகி போகுதா, அப்போ குறுந்தொகை. ஸோ முதலைக்கும் குறுந்தொகை. அடுத்து கோடை. ஸோ இதுக்கு கோடை அப்படிங்கும்போது கோடை காலத்தில் நம்ம எங்கே தான் இருக்கணும், அகம், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அகம் 400. அப்படி இல்லை குடைன்னு எடுத்துக்கோங்க. குடை என்கிட்ட எத்தனை குடை இருக்குது, 400. அப்போ கோடை அகத்துக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து உலகம். ஸோ உலகத்தில் முதல்ல தோன்றிய நூல் எது, தொல்காப்பியம். முடிஞ்சிச்சா. அடுத்தது மருந்து. ஸோ மருந்து நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளே தானே எடுத்துக்கிறோம். ஸோ அகம், அது எங்கே போகுது, அகம் உள்ள, அதாவது பாடிக்குள்ளே போகுது. ஸோ அது வந்து அகம் சார்ந்தது, அக 400. அது மட்டும் இல்லாமல் மருந்து வருதா, அதே போல திருக்குறள் வருதா. அப்போ 2 நூல்கள் இது வந்திருக்கு, அகநானூறு, திருக்குறள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் ஒரே தொல்லைப்பா. அதே போல அன்பு தொல்லைப்பா. அதே போல உயிர் தொல்லை, மகிழ்ச்சி தொல்லை. ஸோ அந்த உயிர், மகிழ்ச்சி, அன்பு, ஊர், இந்த 4மே என்னதான் நம்மளுக்கு வருது, இதில் தான் வருது, தொல்காப்பியம். ஊர் ஒரே தொல்லை, இந்த ஊரில் இருக்கிறது ஒரு தொல்லை. அன்பு தொல்லையாக இருக்குது. உயிர் அது எப்போ வரும், எப்போ போகும், எங்கே, எதுவும் தெரியல. ஸோ உயிர் தொல்லை. அதே போல் மகிழ்ச்சி, அதுவுமே தொல்காப்பியம். ஸோ நிலையானது கிடையாது இல்லையா, மகிழ்ச்சி நிலையானது கிடையாது. ஸோ அதனால அது வந்து தொல்காப்பியம். அடுத்து மீன். ஏற்கனவே சொன்னோம், முதலைக்கும் சொன்னோம், அதே போல் பாம்புக்கும் சொன்னோம். எப்படி, குறுந்தொகை. அதே போல் மீன் என்னது, குறுந்தொகை.
அடுத்து புகழ். ஸோ புகழ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து தொல்காப்பியத்தில் தான் வருது. தொல். ஸோ இதுவும் ஒரு தொல்லை, புகழும் தொல்லை. அதுவும் நிலையானது கிடையாது. இன்னைக்கு புகழ்ச்சியாக வரும், நாளைக்கு நம்மளை புகழ்ந்தவங்க நாளைக்கு திட்டுவாங்க. ஸோ அது நிலையானது கிடையாது. தொல்காப்பியம். மகிழ்ச்சியும் அப்படிதான், உயிரும் அப்படிதான், அன்பும் அப்படிதான். ஒரு சிலர் நீ காட்டுவாங்க, ஆனால் அது நிலையானதாக இருக்காது. நாளைக்கு வேற ஒருத்தையும் காட்டுவாங்க. ஸோ அப்போ நிலையானது அது கிடையாது. ஊர், இன்னைக்கு ஒரு ஊரில் இருக்க, நாளைக்கு வேற ஊர் போகிறேன். ஸோ அப்போ ஊரும் நிலையானது கிடையாது. அப்போ ஊர், அன்பு, உயிர் தொல்லை, மகிழ்ச்சியும் தொல்லை, அதே போல் புகழும் தொல்லை. அடுத்து அரசு. அரசு வந்து இப்போ எதை படிக்க சொல்லி வற்புறுத்துது? திருக்குறளை. எந்த நூலை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க? திருக்குறள். அடுத்து செய். ஸோ நீங்கள் இங்கே வந்து எதை செய்யணும், எதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்குமே, அப்போ குட்டி குட்டியாக நறுக்கி காய்களை செய்யணும். அப்போ குறுந்தொகை. செய் குறுந்தொகை. சமையல் செய் குறுந்தொகை. அடுத்து செல். இந்த செல் வந்து தொல்காப்பியம். செல்ஃபோன் வச்சுக்கோங்களேன். ஃபோன் வந்து என்றைக்குமே ஒரு தொல்லை தான். நம்மளுக்கு படிக்கிறதுல டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடியதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு தொல்லை தான். அதே விஷயத்தில் ஃபோனை நம்ம நல்ல வகையிலையும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஞாபகிக்கிறதுக்காக செல் தொல்லை. அடுத்து பார். பெரும்பா நாற்றுப்படை. இது வந்து பார் நாற்றுப்படை. அப்போ எதை பார்க்கணும்? பார் அப்படிங்கிறது உலகம். உலகம் வந்து எப்படிப்பட்டது? பெரும்பா நாற்றுப்படை. அப்போ பெரியது தான் உலகம். அப்போ பார் பெருசு, பெரும்பா நாற்றுப்படை. பார்னா உலகம், உலகம் வந்து பெரும்பா நாற்றுப்படை. அடுத்தது ஒளி. எதை ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தொல்காப்பியம். தொல்லைகளை ஒழிக்க வேண்டும். இப்போ ஒழிக்க வேண்டியது எது? தொல்லை. அப்போ தொல்காப்பியம். அடுத்து முடி. அப்போ ஆரம்பித்ததும் நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகம் ஆரம்பிக்கப்பட்டதும் தொல்காப்பியம், முடிகிறதும் தொல்காப்பியம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படின்னு வந்து நீங்கள் தான் ஞாபகிச்சுக்கலாம். அடுத்தது புக் பேக்கில் நம்மளுக்கு ஒரு சில சரியான விடை கொடுத்துருக்காங்க. தொன்மை அப்படின்னா அதோட ஆப்ஷன் வந்து பழமை. அடுத்து இடப்புறம். அதை வந்து பிரிச்சு எழுத சொல்கிறாங்க. இடம் கூட்டல் புறம். அப்படிங்கிறது வரணும். அடுத்து சீரிழமை. ஸோ இதுக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிறு கூட்டல் இளமை. இதுக்கு தான் தேர்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, சிலம்பு கூட்டல் அதிகாரம். சேர்த்தது கிடைப்பது சிலப்பதிகாரம். ஸோ ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். அடுத்து கணினி கூட்டல் தமிழ். சேர்த்தது கிடைக்குது கணினி தமிழ். நடுவில் வந்து இத்து வரணும். அடுத்து தமிழ் மொழி போல் இந்தாவது எங்கும் காண்றோம் பாடியவர் வந்து பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்தவும் நம்மளுக்கு அடிப்படையாக இருக்கிறது உதவுவது வந்து எதுன்னு பார்த்தோம்னா மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும்னாலும் அது டாஸ் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய வளர்தமிழ் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 7th இருக்கக்கூடிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுவும் அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழின் தொன்மையும், அதே போல் தேர்ட் டாப்பிக்கும் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ரெண்டு லெசன்ஸ் கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் ஸ்பெஷல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் 6839764668. தேங்க்யூ.